பிரதமர் மோடி ஆட்சி தலைமையில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்வதை ஓராண்டுக்கு கொண்டாடுவது என பாஜக முடிவு செய்துள்ளது. 2001 அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் முதல்வராக பொறுப்பேற்ற மோடி 2014 மே 26இல் பிரதமராக பதவியேற்றார். அந்த வகையில் வரும் அக்டோபர் 7ஆம் தேதியுடன் முதல்வர் பிரதமர் பதவிகளில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். இந்தியாவில் இதுவரை யாரும் நிகழ்த்தாத சாதனை இதுவாகும். டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் அக்கட்சி நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அடுத்தடுத்த தேர்தல்கள் வரவிருக்கும் நிலையில் சமீபத்தில் தேசிய அளவில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் ஜென்சி தலைமுறையினரை ஈர்ப்பதற்காக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் அமைக்கப்பட்ட புதிய குழுவினரிடம் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். மனுஸ்மிருதியின் விதிமுறைகள் வெட்கக்கேடானது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக கூறினார். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் நல திட்டமான சத்ரோன் கி கூஞ்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெண்கள் தங்களுக்கு தாங்களே சொந்தமானவர்கள் எனவும் தங்கள் தந்தைக்கோ கணவனுக்கோ அல்லது மகன்களுக்கோ சொந்தமானவர்கள் கிடையாது எனவும் கூறினார். பனாமா நாட்டு கொடியுடன் ஒடிஷாவின் பாரதி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட சரக்கு கப்பல் நடுக்கடலில் மூழ்கியது. இதில் 2 பேர் மீட்கப்பட்ட நிலையில் 22 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. இரும்புத்தாது ஏற்றிக்கொண்டு சிங்கப்பூர் நோக்கி சென்ற இந்த கப்பலில் சீனாவைச் சேர்ந்த 20 பேர், மியான்மரைச் சேர்ந்த 3 பேர், வங்கதேசத்தைச் சேர்ந்த 1 என 24 ஊழியர்கள் இருந்தனர். 2 நாள் பயணமாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று ரஷ்யா புறப்பட்டு செல்கிறார். அடுத்த மாதம் புதின் இந்தியா வரவுள்ள நிலையில் இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளவுள்ள ஒப்பந்தங்கள் உள்ளிட்டவை குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவுடன் விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளை முன்னேற்றுங்கள் என்ற பிரச்சாரத்தின் கீழ் லாதூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்து உருது பள்ளியை பார்வையிடச் சென்றார். இதையடுத்து அவர் அத்துமீறி நுழைந்து ஆசிரியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் வாகனத்தின் டீசல் டேங்க் வெடித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்ச் மாவட்டத்தில் உள்ள பழைய இரும்பு குடோனில் தந்தையும் தாயும் வாகனத்தில் இருந்து பழைய இரும்பு பொருட்களை இறக்கிக் கொண்டிருந்த போது அவர்களது மகன் மற்றும் மகள் அருகில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது வாகனத்தில் டீசல் டேங்க் வெடித்தது. டெல்லி ஐஐடி வளாகத்தில் 6வது மாடியில் இருந்து கீழே குதித்து மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 31 வயதான எம்எஸ்சி இயற்பியல் மாணவர் காலை 8 மணியளவில் ஐஐடி வளாகத்தின் முதன்மை வாயில் வழியாக உள்ளே நுழைந்து விரிவுரை மண்டப வளாகத்திற்கு சென்று லிப்ட் மூலமாக 6வது மாடிக்கு சென்று கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தெலங்கானாவில் நடந்து சென்ற பெண்ணிடம் செயினை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஜன்காம் நகரில் விவசாய சந்தை வளாகத்திற்கு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் மர்ம நபர்கள் செயினை பறித்து சென்றதும் அந்த பெண் கத்தி கூச்சலிட்டார். இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வரவே அதற்குள் அந்த நபர்கள் தப்பி சென்றனர். 5 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 20 முதல் 25 ஆண்டுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் நீடிப்பார் என அமைச்சர் ஆனந்த் பேசினார். சென்னை தியாகராய நகரில் தாவேக சார்பில் நடைபெற்ற 100 நாள் ஆட்சி தமிழகமே சாட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கட்சி தொடங்கிய போது இந்த கட்சி 1 வருடம் தாங்குமா என நக்கலாக நிறைய பேர் பேசியதாக கூறினார். தாவேக அரசு மக்கள் வரி பணத்தில் பாராட்டு கூட்டம் நடத்தி வருவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 100 நாட்களில் தாவேக அரசு எதையும் செய்யவில்லை எனவும் திமுக கொண்டு வந்த திட்டங்களின் பெயர்களை மாற்றியுள்ளதாக விமர்சித்தார். தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்த 2 கட்சிகளும் எதிர்க்கட்சியாக அமர்ந்திருப்பதாகவும் இதற்கு விஜய்தான் காரணம் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் TN பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் தாத்தா சொத்து பேரனுக்கு கிடைக்காது என்றும் இதை புரிந்து கொண்டால் சரி என உதயநிதியை மறைமுகமாக விமர்சித்தார். தாம் மருத்துவத்தில் டாக்டர் என்றால் அமைச்சர் செங்கோட்டையன் அரசியல் டாக்டர் என்று அமைச்சர் அருண்ராஜ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தாவேக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டதோடு உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என தாவேகவினருக்கு அறிவுறுத்தினார்.
ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக காங்கிரஸ் கட்சியின் தெளிவான நிலைப்பாடு தமிழகத்தில் நீட் தேர்வு வரக்கூடாது என்பதுதான் என்றும் விளக்கமளித்தார். விஜய் வருகைக்கு பின் விசிக தேய்ந்து விட்டதாக விமர்சித்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மாநாடு அமைந்ததாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநாட்டில் ஏற்பட்ட குளறுபடி குறித்தும் விளக்கமளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த தையூரில் காதல் விவகாரத்தில் பிரவீன்குமார் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய குடும்பத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் வீடியோ கால் மூலம் ஆறுதல் கூறினார். இந்த விவகாரத்தில் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனி அலுவலகம் கிடையாது என்றும் அரசு சார்பில் அலுவலகம் கட்டித்தர வேண்டும் எனவும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராகுல் காந்தி மட்டுமே இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் என்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவும் கூறினார். திமுக பாஜக ரகசிய கூட்டணி என்பது திரைமறைவில் ரகசியமான ஒரு உடன்பாட்டுக்கான ஏற்பாடுகள் நடப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா ஆட்சிக்கு பின் அரசு அலுவலகங்களில் வாங்கும் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி ஆற்றில் TNPL நிறுவனம் அனுமதியின்றி தண்ணீர் எடுப்பது தெரிய வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என செய்தியாளர்கள் கேள்விக்கு அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பதிலளித்தார். நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்கள் மீது வைத்துள்ள அன்பு காரணமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முதலமைச்சர் விஜய் அரசியலுக்கு வந்ததாக அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், விஜய் எங்கு சென்றாலும் போக்கஸ் இருக்கும் என்றும் நாளைக்கு அந்த டெல்லியே கூட அவருக்காக இருக்கலாம் எனவும் கூறினார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் MP கனிமொழி கட்சியில் அதிகாரமிக்க அல்லது அதி உச்ச பதவியை கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதங்கள் எழுந்ததாக கூறப்படும் நிலையில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கட்சி பதவிகள் வழங்க கோரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உளுந்தூர்பேட்டை, எலவனாசூர் கோட்டை, கொடிலம், சேந்தநாடு, களமருதூர், ஆசனூர், திருநாவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உளுந்தூர்பேட்டை, எலவனாசூர் கோட்டை, கொடிலம், சேந்தநாடு, களமருதூர், ஆசனூர், திருநாவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் இரட்டை கதவு ஆட்டோகிளேவ், அல்ட்ராசவுண்ட் மற்றும் எக்கோ ஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டினை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்களுடன் சென்று பார்வையிட்ட அவர் பல்வேறு வசதிகளை கொண்டுவர உள்ளதாக அறிவிப்புகளை வெளியிட்டார். திருவள்ளூர் அருகே நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி திருமண நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இந்நிலையில் திருமணத்தை நடத்தி வாழ்த்திய MP திருமாவளவனிடம் மணமகன் 1 லட்சம் ரூபாய் கட்சி நிதி வழங்கினார். பெண்கள் நாடகங்கள் பார்த்துக் கொண்டிருந்த காலங்கள் போய் சட்டசபை நேரலையை பார்க்கின்ற நேரம் வந்துவிட்டது எனவும், அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத இளைஞர்கள் தற்போது சட்டமன்ற நேரலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவும் அமைச்சர் பர்வேஸ் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் பேசிய அவர், சட்டசபை நேரலையால் எதிர்க்கட்சிக்கு பயம் வந்துவிட்டது என்றார்.
கரூரில் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பது தனக்கு தெரியும் எனவும், ஒருமுறை ஏமாந்து விட்டேன், இனி மறுபடியும் ஏமாற மாட்டேன் என தாவேக நிர்வாகி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கரூரில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தில் பேசிய அவர், கரூர் மாவட்ட அரசியலில் தன்னை எதிர்த்து அரசியல் செய்பவர்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்று கூறினார். நெல்லை அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அல்ல, எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் தாவேக தலைவரின் ஒற்றை முகம் வந்துவிட்டு சென்றால் பிரதமரால் கூட வெற்றி பெற முடியாது என தாவேக நிர்வாகி இசக்கி சுப்பையா தெரிவித்தார். தாவேக கூட்டத்தில் பேசிய அவர், தாவேக தலைவர் விஜய் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அல்ல, அடுத்த பிரதமர் அவர்தான் என்றார். மாணவர் விசாவில் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அழைத்துச் சென்று ஏமாற்றிய 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட 2 இளைஞர்கள் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சசிகுமாரின் மகன் அருண்குமார் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகீரதன் இருவரும் வெளிநாட்டிற்கு ஆட்களை அனுப்பி மோசடி செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தாவேக தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினர் 500 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ஊழியர் நியமிக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். கீழடி அகழாய்வு தொடர்பான அறிக்கை வெளியிட்டால்தான் அது குறித்த விமர்சனங்களும் வரும் என்று தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கீழடி என்பது தமிழர் நாகரிகத்தின் தொன்மையை விளக்கும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்றார். வார இறுதி நாள் என்பதால் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயல், வானகரம், வேலப்பன் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர மற்றும் கிராமிய காவல் நிலையம் காவலர் குடியிருப்பில் போதிய வசதிகள் இன்றி செயல்பட்டு வரும் நிலையில் புதிய கட்டடம் கட்ட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பழைய காவல் நிலையத்தை இடித்துவிட்டு புதிய காவல் நிலையம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் 2 பேரை கொன்ற புலியை மயக்க ஊசி செலுத்தியோ அல்லது சுட்டு பிடிக்கவோ உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் தேவராஜ் தெரிவித்துள்ளார். புலியை பிடிக்க 80 பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் சென்று மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தரம், எடை குறித்து ஆய்வு நடத்தியதோடு பொருட்களின் இருப்பு குறித்தும் கேட்டறிந்தார். திருப்பூர் தென்னம்பாளையம் அருகே நொய்யல் ஆற்றின் கிளை வாய்க்காலான ஜம்மனை ஓடையில் சாயக்கழிவு கலந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் தண்ணீர் சென்றதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சாயப்பட்டறைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திருமணத்திற்கு டிராக்டரில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 10 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முத்துக்கொண்டா கிராமத்தைச் சேர்ந்த 30 பேர் திருத்தணியில் நடைபெற்ற உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றபோது விபத்தில் சிக்கினர். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அதனை அக்கட்சியின் நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் ஆம்பத்தூரில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ பாலமுருகன் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே நீதிமன்ற பெண் ஊழியரிடம் தாலி செயினை பறிக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். செட்டியார்மடம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வசமாக சிக்கிய நிலையில் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி 11ஆம் கட்ட அகழாய்வில் புதிதாக தோண்டப்பட்ட குழிகளில் குவியல் குவியலாக சாய கிண்ணங்கள் கிடைத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக தோண்டப்பட்ட 2 குழிகளிலும் தலா 10ற்கும் மேற்பட்ட சாய கிண்ணங்கள் ஒரே இடத்தில் சுடுமண் பானைகளுடன் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சியில் 1 மாதத்திற்கு மேலாக பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ரஸ்தா மணவெளி தெருவில் கடந்த 1 மாதமாக பாதாள சாக்கடை தொட்டியில் இருந்து கழிவுநீர் சாலையில் வெளியேறுவதாகவும் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் அருகே 6 வழிச்சாலை பணிகளுக்கு எடுத்து வரும் மண்ணை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய எடுத்துச் சென்ற போது பள்ளத்தில் சிக்கிய லாரியை சிறைப்பிடித்த கிராம மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். தச்சூர் சித்தூர் 6 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆந்திராவிலிருந்து மண் எடுத்து வந்து சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த அணைக்கட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற SSA 2 ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் அடுத்தடுத்து கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கரடிக்கல் மலை மீது உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் மழை வேண்டி 20 ஆண்டுகளுக்கு பிறகு கூழ் ஊற்றி பொதுமக்கள் வழிபாடு நடத்தினர். மலை மீது வைத்து கூழ் செய்யப்பட்டு வழிபாட்டிற்கு பின் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அடுத்த கடலூர் கண்மாயில் அனுமதியை மீறி வண்டல் மண் எடுத்து விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மண் கடத்தல் தொடர்பான ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சென்னை புறநகர் ரயில் சேவைகளில் தற்காலிக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை வேலை நாட்களில் 4 புறநகர் ரயில் சேவைகளும், ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 7 புறநகர் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. காவல் ஆய்வாளர் தன்னை மிரட்டுவதாக பெண் காவலர் ஒருவர் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். தியாகராய நகர் சைபர் கிரைம் ஆய்வாளர் ராஜேஷ் பாபு என்பவருடன் தகாத உறவில் இருந்ததாகவும் தற்போது அதனை முறித்துக் கொண்டதால் நெருக்கமாக இருந்தபோது எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி விடுவதாக மிரட்டுவதாகவும் புகார் மனுவில் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவலர் மது போதையில் அடையாள அட்டையை காண்பித்து சாலையோர பிரியாணி கடையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ஏட்டு வெங்கடேசன் சில்லி சிக்கன் வாங்கிய நிலையில் அதற்கான 60 ரூபாயை கேட்டபோது அதிக விலைக்கு சில்லி சிக்கன் விற்பனை செய்கிறீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சென்னை பூந்தமல்லியில் இளைஞர் ஒருவர் தனது செல்போனை மதில் மீது வைத்துவிட்டு துணி துவைத்துக் கொண்டிருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர் செல்போனை திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. துணிகளை அலச குனிந்த நேரத்தில் போன் திருட்டு போனதாக இளைஞர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் AC வாஷிங் மிஷின் பழுது பார்ப்பது போல் சென்று நகையை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சாணரப்பேட்டையைச் சேர்ந்த ரவிசங்கர் என்பவர் நகையை திருடிய நிலையில் CCTV காட்சிகள் உதவியுடன் போலீசார் கைது செய்து நகையை மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் 13 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர் புகாரின் பேரில் CCTV காட்சிகளை வைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் தனசேகர், சையது உசேன், ரோஷன் பாஷா மற்றும் ஒரு சிறுவனை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நகைக்கடையில் இருவர் நகை வாங்குவது போல போலி தங்க காசை மாற்ற முயன்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ஒரு பெண் மற்றும் ஆண் தங்க காசு வேண்டும் என கூறியதை அடுத்து கடையில் இருந்த பெண் ஊழியர் 2 கிராம் தங்க காசை எடுத்துக் கொடுத்தார். உடனே அந்த ஆண் தங்க காசை வாங்கி அதற்கு பதிலாக போலி காசை எடுத்து வைத்தார். சென்னை அடுத்த அம்பத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம் என்பதை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் நடத்திய சைக்கிள் பேரணியில் போலீசாரும் பங்கேற்றனர். போதைப் பொருளை ஒழிப்போம், ஆரோக்கியமான சமூகத்தை படைப்போம் என்பதை வலியுறுத்தி முக்கிய வீதிகள் வழியாக மாணவர்கள் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் தலைமை காவலர் வீட்டில் 6.5 சவரன் தங்க நகைகள் 23,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்று கர்நாடகாவில் பதுங்கியிருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தளி காவல் நிலையத்தில் தலைமை காவலர் உதயவாணன் ஷூ ஸ்டாண்டில் சாவியை வைத்துவிட்டு சென்ற நிலையில் அதனை நோட்டமிட்ட இருவர் கைவரிசை காட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமணம் செய்து கொள்வதாக கூறி வெளிநாட்டு பெண்ணை ஏமாற்றிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். படிப்பதற்காக தைவான் சென்ற போடிப்பட்டியைச் சேர்ந்த ஜெகதீஷ் டேட்டிங் செயலி மூலம் தைவான் நாட்டைச் சேர்ந்த ஜோயிங் இங் என்ற பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் சொந்த ஊருக்கு வந்ததும் தொடர்பை துண்டித்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வாகன சோதனையின் போது ஆட்டோ ஓட்டுநரை காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கட்டிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன் ஆட்டோவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றபோது போலீசார் நிறுத்தும்படி கோரி நிற்காமல் சென்றதால் உதவி ஆய்வாளர் தங்கமணி ஓட்டுநர் லட்சுமணனை தாக்கியுள்ளார். தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் அருகே காய்கறி வேனில் குட்கா மூட்டைகளை கடத்தி வந்த 3 பேரை கைது செய்த போலீசார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். முட்டைக்கோஸ் மூட்டைகளுக்கு நடுவே புகையிலை பொருட்களான குட்கா, கூலி போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்து பாலகிருஷ்ணன், கார்த்திக், மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்ததோடு மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் எதிரே இருந்த சாலையோர கடைகளை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வாரத்தில் தீர்வு காணப்படும் என நகராட்சி நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். சென்னையை அடுத்த வண்டலூர் மேம்பாலத்தில் பட்டப்பகலில் பள்ளி ஆசிரியையிடம் தாலி செயினை பறித்துவிட்டு தப்பியோடியவரை போலீசார் தேடி வருகின்றனர். மன்னிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த செல்வி என்பவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி முடிந்து வீடு திரும்பினார். அப்போது அவரது பின்னால் சென்ற மர்ம நபர் ஒருவர் ஆசிரியையை கீழே தள்ளி தாலிச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடினார். ஓணம் பண்டிகை மற்றும் ஆவணி மாத சுபமுகூர்த்த தினத்தையொட்டி தூத்துக்குடி பூச்சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ 1800 ரூபாய் வரையும், பிச்சிப்பூ கிலோ 1500 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் மீனவ கிராமத்தில் நேதாஜி நற்பணி மன்றம் சார்பில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி சிறப்பாக நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறுவயது முதல் பெரியவர்கள் வரை சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் சிறுத்தையை உயிருடன் பெட்ரோல் ஊற்றி எரித்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பயிர் இழப்பால் விரக்தியடைந்த விவசாயி எஞ்சிய பயிரை காப்பாற்ற வயலை சுற்றி கூர்மையான கம்பி பொறியை வைத்திருந்த நிலையில் அதில் சிக்கிய சிறுத்தையை பெட்ரோல் ஊற்றி எரித்தனர். நவம்பர் 8ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை கொண்டாட அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் தர்ஷனா பட்டேல், ஆஷ்கல்ரா ஆகியோர் கொண்டு வந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகை உலகின் மிக பழமையான பண்டிகைகளில் ஒன்று எனவும் மகிழ்ச்சி நிறைந்த இந்த கொண்டாட்டத்தில் கலிபோர்னியா மக்கள் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் குடியேற விரும்பும் 75 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு விசா வழங்குவதற்கு ட்ரம்ப் அரசு விதித்திருந்த தடையை நீதிமன்றம் ரத்து செய்தது. கடந்த ஜனவரி முதல் நடைமுறைக்கு வந்த இந்த கொள்கை மூலம் ஆப்கானிஸ்தான், பிரேசில், எகிப்து, ஈராக், நைஜீரியா, சோமாலியா, தாய்லாந்து மற்றும் ஏமன் உள்பட 75 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களுக்கு குடியேற்ற விசா வழங்குவதை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருந்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திர வழிகளை பயன்படுத்த வேண்டும் என 70க்கும் மேற்பட்ட பிரிட்டன் எம்பிக்கள் ஐநாவிடம் வலியுறுத்தியுள்ளனர். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸுக்கு எழுதிய கடிதத்தில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் அமைதி, கண்ணியம், அடிப்படை உரிமைகள் ஆகியவற்றை பெற ஐநா தனது தலையீடுகளை வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். TNPL கிரிக்கெட் தொடரில் திருப்பூருக்கு எதிரான போட்டியில் 45 ரன்கள் வித்தியாசத்தில் சேலம் அணி வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 169 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய திருப்பூர் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 124 ரன்கள் மட்டுமே எடுத்தது. TNPL கிரிக்கெட் போட்டியில் நெல்லை கிங்ஸை 72 ரன்கள் வித்தியாசத்தில் மதுரை பேந்தர்ஸ் அணி வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த மதுரை பேந்தர்ஸ் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய நெல்லை ராயல் கிங்ஸ் மதுரை அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 126 ரன்களுக்கு சுருண்டது. இந்தியா இலங்கை இடையேயான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்க உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்தியாவும் தொடரை சமன் செய்ய இலங்கையும் போராடும் என்பதால் போட்டிக்கு பஞ்சம் இருக்காது என கூறப்படுகிறது.
டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிச்சல் ஸ்டார்க் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் டேல் ஸ்டெய்னின் சாதனையை முறியடித்துள்ளார். வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் இந்த சாதனையை படைத்தார். டேல் ஸ்டெயின் 439 விக்கெட்டுகளும் மிச்சல் ஸ்டார்க் 441 விக்கெட்டுகளும் வீழ்த்தியுள்ளனர். வைபவ் சூரியவன்ஷி போன்ற வீரர் 3 ஃபார்மேட்டிலும் விளையாட வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார். இந்திய உள்நாட்டு தொடர்களில் சிகப்பு பந்து போட்டிகளில் விளையாடி தனது திறனை மேலும் அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 101 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் எடுத்துள்ளது. அந்த அணியில் கிரீன் 51 ரன்களுடனும் நாதன் லயன் 10 ரன்களுடனும் களத்தில் உள்ள நிலையில் ஆஸ்திரேலிய அணி வங்கதேசத்தை விட 101 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழ் திரைப்படங்கள் வெளியிடுவதில்லை என திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் வெளியாகும் படங்களை 8 வாரம் கழித்தே OTTயில் வெளியிடுவோம் என கடிதம் கொடுத்தால்தான் தியேட்டரில் வெளியிடுவோம் என தயாரிப்பாளர்களை விநியோகஸ்தர்கள் நிர்பந்திப்பதாக தெரிவித்துள்ளனர். நடிகர் தனுஷ், நடிகை கரீனா கபூர் ஆகியோர் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடங்கும் என இயக்குனர் PS மித்ரன் தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியில் புதிய ஹிந்தி திரைப்படம் தொடர்பாக இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் பாலிவுட் இயக்குனரான சஞ்சய் லீலா பன்சாலியின் தயாரிப்பு நிறுவனத்திடம் பேசி வருவதாகவும் தெரிவித்தார். 90s கிட்ஸ்களின் பரிதாப நிலையை விளக்கும் மிடில் கிளாஸ் மாப்பிள்ளை திரைப்படம் விரைவில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச IT நிறுவனங்களில் பணியாற்றிய பிரபு ஏகாம்பரம் இந்த புதிய திரைப்படத்தின் மூலம் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே ஒப்பனையம்மாள் சமேத ஸ்ரீ பால்வனநாதர் திருக்கோவில் ஆணி தபசு திருவிழாவையொட்டி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர்.